அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஓய்வு நாளுக்குரிய சிந்தனைகளுக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இம்மட்டுமாய் நீங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நம்முடைய பதிவை பார்த்து வருவதற்காக நன்றி பாராட்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலே கிறிஸ்துமஸிற்கு, இயேசுவினுடைய பிறந்த நாளுக்கு முன் வருகின்ற ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். இந்த ஞாயிறிலே நாம் சிந்திக்க போகிறதான ஒரு தலைப்பு மாரநாதா. மாரநாதா என்கிற ஒரு வார்த்தை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எங்கேயுமே இல்லையே என்று சிந்திக்கிறவர்கள் உண்டு, அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் கூட இந்த மாரநாதா என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாய் கிறிஸ்தவர்களின் சகாப்தத்திலே, கிறிஸ்துவின் சகாப்தத்திலே நாம் பார்க்கிறோம். மாரநாதா என்று சொன்னால் ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், ஓ லார்ட் கம் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்குரிய சிந்தனைகளுக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, நீர் வரப்போகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் நீ வாரும் 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 என்று அழைக்கிறோம். நீர் எப்பொழுது வந்தாலும் உம்முடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்க கிருபைதான். இந்த சத்தியத்தை கேட்கப் போகிற அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உமது வருகையிலே காணப்பட கிருபைதான். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக ஒரு வருகையின் பாடலை நாம் கேட்போம். கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். மாரநாத கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். சீனேயின் கர்த்தர் அவர் வருகிறார், சீயோனின் ராஜனேசு வருகிறார். சீனேயின் கர்த்தர் அவர் வருகிறார், சீயோனின் ராஜனேசு வருகிறார். யூதாவின் ராஜசிங்கம் வருகிறார், எக்கால தொனியோடு வருகிறார். யூதாவின் ராஜசிங்கம் வருகிறார், எக்கால தொனியோடு வருகிறார். மாரநாத கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். மாரநாத கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். பரிசுத்தமாக நீயும் வாழ்வாயோ, எக்கால சத்தத்தை நீ கேட்பாயோ. பரிசுத்தமாக நீயும் வாழ்வாயோ, எக்கால சத்தத்தை நீ கேட்பாயோ. அவரோடு நீயும் கூட செல்வாயோ, நினையாத நேரம் தன்னில் வருகிறார். அவரோடு நீயும் கூட செல்வாயோ, நினையாத நேரம் தன்னில் வருகிறார். மாரநாத கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். மாரநாத கர்த்தர் வருகிறார், நம்மை மகிமையிலே சேர்க்க வருகிறார். அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் வருகிறார், மாரநாதா என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். கர்த்தரின் இரண்டாம் வருகை. முதல் வருகை முடிந்து போன ஒன்று. இந்த இரண்டாம் வருகை அனைவரும் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு நாள். அதான் மாரநாதா. மாரநாதா என்பது ஒரு அரமேய சொல். ஒருவேளை இன்றைய காலகட்டங்களிலே அந்த அரமேய சொல் வழக்கொழிந்து அந்த பாஷை எப்படி நம்முடைய தமிழ் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அநேக மொழிகளுக்கு வழக்கொழிந்து போய்விட்டனோ, அதை போலவே அரமேயம் என்கிற பாஷையும் வழக்கொழிந்து விட்டது. இதைதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் என்று பார்க்கிறோம். அவருடைய வருகை குறித்த பல செய்திகள், இரண்டாம் வருகை குறித்த பல செய்திகள் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அநேகருடைய உபதேசங்கள் வாயிலாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த மேசியா என்பவர் வருவார். இரண்டு எதிர்பார்ப்புகள் மக்களிடத்திலே காணப்பட்டது. ஒன்று, மேசியா வருவார் என்ற எதிர்பார்ப்பு.
யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 4 முதல் 42 வசனங்கள் வரையிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது அவருடைய வருகையினுடைய சம்பவங்களை சம்பவிக்க போகின்றவர்களை மிக சிறப்பாக பார்க்கிறோம். குறிப்பாக அதிலே 40வது வசனத்தை கடந்து போவோம். சமாரியர் அவர்களிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த சமாரியாவுக்கு ஆண்டவர் போகிறார், இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கே ஒரு கிணறு, ஆதியிலே வெட்டப்பட்ட ஒரு கிணறு 100 அடி ஆழம் கொண்டது என்று சொல்கிறார்கள். அந்த கிணற்றன்றைய தண்ணீரிலே நிற்கிறார். அப்பொழுது சமாரிய பெண் ஒருத்தி, இந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண் வந்து அங்கே பேசுகிறாள். அப்பொழுது பெரிய தர்க்கங்கள் வருகிறது. பார்க்கிற ஒரு பெண்ணோடு பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. அவருடைய வருகை, இயேசுனுடைய வருகை, இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி தீர்க்கன் உரைத்த வார்த்தை நிறைவேறுகின்ற வண்ணமாக இந்த சமாரியா என்கிற பகுதி ஓரங்கட்டப்பட்ட ஒரு பகுதி, இஸ்ரவேல் மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். செல்வதோடு மாத்திரமில்லாதபடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு பேசுகிறார். பெண்ணோடு பேசுவது மாத்திரமல்லாதபடி 26வது வசனம் படிங்க. அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26. அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அங்கே ஒரு ஆச்சரியம், அதிசயம் நடக்கிறது மக்கள் மத்தியில. மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ஆண்டவர், ஒரு மேசியா வரப்போகிறார். அவர் யார் என்று தெரியவில்லை. அவர்தான் எங்களை ரட்சிக்க வல்லவர், அவர்தான் விடுதலை கொடுக்கின்றவர். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அவர்தான் அவர் என்று சொல்லும் பொழுது இயேசு சாமியாக சொல்றாரு, உங்களிடத்திலே உங்களோடு கூட பேசுகின்றவர் நானே. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்திலேயும் அநேகர் மூலமாக அநேக காரியங்கள் மூலமாக நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த குரலை நாம் கேட்பது இல்லை, அசட்டை செய்து விட்டு விடுகிறோம். ஒருவேளை இந்த மக்கள் அசட்டை செய்யாமல் அவங்க சொல்றாங்க, யார் யாருன்னு கேட்கும்பொழுது உங்களோடு கூட அப்பா அந்த மகிழ்ச்சி, ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே அவர் உட்பட்டு செய்கின்றார். அப்பதான் அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, ஐயா 2 நாளாவது எங்க வீட்டில் வந்து தங்குங்க, சமாரியால வாங்க, சமாரியாவுக்கு வாங்க, நாங்களாம் புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே கூட ஆண்டவர் இயேசுனுடைய 2வது வருகை அப்படிப்பட்ட வருகை அல்ல, புறந்தள்ளப்பட்டவர்களை மீட்கின்ற வருகை அல்ல. அது முதல் வருகையோடு முடிந்து விட்டது. முதல் வருகை என்பது இயேசு மானிடனாய் பிறந்தார் மாட்டு தொழுவத்திலே என்று பார்க்கிறோம், பெத்லகேமில் பிறந்தவர் என்று பார்க்கிறோம், பெத்லகேம் ஊரோ, இதெல்லாம் அது பழைய பிறப்பு முடிந்து விட்டது. பிறப்பினுடைய சாற்றம், இனி பிறந்த கிறிஸ்து இனி பிறப்பதில்லை. பக்தன் அழகாய் பாடலாம், பிறந்த கிறிஸ்து இனி பிறப்பதில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்களே, மாரநாதா, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும். அப்படியானால் இதற்கு முன்னதாக மாரன் ஆதா என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. அதுதான், அதனுடைய அர்த்தம் தான் இயேசு வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார், பாலனாய் பிறந்து விட்டார், முடிஞ்சு போச்சு. அவர் வாழ்ந்தார், 33 ஆண்டு காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தில் அநேக நற்செயல்களை புரிந்தார், அறிந்து போயிட்டது. அநேக மக்களை குணப்படுத்தினார், அநேக மக்களுக்கு ஆச்சரியம். இவர் யோசேப்பினுடைய மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா என்று இழந்தவர்கள் எல்லாம் கூட அவருடைய மரணத்தை பார்த்து அதிசயித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது முடிந்து விட்டது, முதலாம் வருகை. அப்படியானால் 2ஆம் வருகை தான் மாரநாதா, ஆண்டவரே வாரும், இயேசுவே வாரும் என்று அழைக்கின்ற 2ஆம் வருகை. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 22ஆம் அதிகாரம் 20வது வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். சீக்கிரமாய் வருகிறேன், செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். இறைவன் 2வது முறையாக வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அங்கதாங்க மாரநாதா. கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும், ஆண்டவரே நீர் வாரும். இது 2வது பொருள். என்னன்னா, ஆண்டவரே நீர் வாரும்.
வெளிப்படுத்தல் மிக அழகாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவருடைய வருகை சமீபம் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய வருகை சமீபம் என்பது இதை வைத்து அநேகம் ஆயிரமான பிரசங்கங்களை ஆயிரமான பிரசங்கியார்கள், சுவிசேஷர்கள், ஊழியர்கள், ஆயர் பெருமக்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு பிரசங்கமும் நம்முடைய இதயத்திலே பாயவில்லை, இதயத்திற்கு சென்று அடையவில்லை என்றுதான் பொருள். ஏனென்று சொன்னால், அவருடைய வருகையின் பொழுது ஆண்டவர் இதோ தூற்றுக்கூட அவர் கரத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கோதுமை மணியானது காற்றிலே சிறகடிக்கின்ற பொழுது, காற்றிலே பறக்கடிக்கும் பொழுது கோதுமை மணி கீழே விடுகிறது, நல்ல மணிகள் எல்லாம் அதெல்லாம் அவியாத அக்னியிலே தள்ளப்படுகிறது. அதை போல என் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை நாம் மறந்து இன்றும் வருகை வருகை இயேசு வரப்போகிறார் என்ற ஒரு சந்தோஷத்திலே பாடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை நம்மை நியாயம் தீர்க்க வருகின்ற வருகை. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பூமிக்கு வராரு அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்கிறோம். ஏன் வருகிறார் அப்படி என்று சொன்னால், முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 30வது வார்த்தையின்படி, மத்தேயு சுவிசேஷம் 24:30, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம், மனுஷகுமாரனின் அடையாளம் வானத்தில் காணப்படும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மனுஷகுமாரன் வருகிறார் என்கிற அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகம் மேல் வருகிறது. மேகம் மீது இயேசு ராஜா வேகம் வராரை பாட்டு பாடுறீங்க. மிக சிறந்த ஒரு பாடலை பாடுகிறோம். மேகம் மீது, மேகத்தின் மீது இயேசு ராஜா வருகிறார். ஏன் வராரு? இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவா அல்ல, குருட்டாத்தில் நடந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு குருட்டாட்டத்தை நீக்குவதற்காக அல்ல, பலவீனமாக இருக்கின்ற மக்கள் பலப்படுத்துவதற்காக அல்ல, நியாயம் தீர்க்க வரப்போகிறார். படிங்க. வானத்தின் மேகம் மேல் வருகிறதை, மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமாங்க, பூமியில் உள்ள அனைத்து மக்களும். அப்படியானால் தேவனுடைய இரண்டாம் வருகை வேத வாக்குகள், வேத வார்த்தைகள் நிறைவேற முதலாவதாக நாம் சிந்திக்கிற சிந்தனை, அவருடைய இரண்டாம் வருகை வேத வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக. அப்படியானால் முதலாம் வருகை தீர்க்கதரிசி சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பமாகி என்று சொல்கிறார். ஈசாயின் அடிமரத்திலே ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு பலன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தீர்க்கர்கள் உரைத்த உரைப்பு. இந்த உரைப்பு அவருடைய பிறந்த நாளோடு முடிந்து விட்டது. அப்படியானால் அவருடைய இரண்டாம் வருகையிலே தேவ திட்டம் என்ன காணப்படுகிறது? இரண்டாம் வருகையிலே மாறுபட்ட திட்டம். முதல் வருகையினுடைய திட்டம் எல்லா மக்களும் ரட்சிப்படைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும், எல்லா மக்களும் நம் மக்களாய் மாற வேண்டும் என்று. ஆனால் இரண்டாம் வருகையிலே ஆண்டவருடைய பாருங்க, மக்கள் எல்லாம் பார்த்து புலம்புவாங்களாம். அப்ப அந்த இரண்டாம் வருகை வேதத்திலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான இடங்கள், 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே இரண்டாம் வருகை குறித்து காணப்படுகிறது. எபேசியர் நிருபத்திலே கூட 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. கரை திரை முதலானவைகள் அசுத்தமான வாழ்க்கையில் இல்லாதபடி ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக, மகிமை உள்ள தேவ சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதா சொல்றாரு பாருங்க. இதாங்க வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, கரை திரை இருக்கக்கூடாது ஐயா சொல்றாங்க. எழுதும் பொழுது ரெக்கார்ட்ஸ் எழுதும் சொல்றாங்க, எந்த விதமான அடித்தலும் திருத்தலும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அதே தான் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, தேவ வருகையிலே நாம் கரைகள் உள்ளவர்களாய், நாம் நிறைவு இல்லாதவர்களாய், கரை திரை அற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவும் எப்படி காணப்படணுமா? பரிசுத்தத்தோடு காணப்படும். பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசியான். அல்லேலூயா. வேதம் திட்டமா சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மாரநாத்தா, ஆண்டவரே வாரும் என்று சொன்னால் அவர் எதற்காக வருகிறார்? முதலாவதாக அவருடைய வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்காக. அவர் பூமியிலே அவரை குறித்து என்னென்ன வார்த்தைகள் வேதத்திலே அடங்கி இருக்கிறதோ அந்த 100கணக்கான வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக என் இயேசு வருகிறார். எப்படி வருகிறார்? பரிசுத்தத்தோடு வருகிறார். பரிசுத்தம் உள்ளவரை நீங்களும் நானும் பரிசுத்தமாயிருந்தால் மாத்திரமே தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் முக்கியம்.
அப்படி வருகையிலே நான் எவ்விதமாவது எப்படியாவது அவரை பார்ப்பேன் என்று அல்ல, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே, ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே, எச்சரிக்கையாய் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே அவரை நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கடந்து போகும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாகுவாராக. யார் எங்களை பரிசுத்தமாக்கும்? நான் எந்த குளத்துல குட்டையை குளிக்க முடியும்? அல்ல, சமாதானத்தின் தேவன் சமாதானமாய் வந்தாரே, இதோ உன் ராஜா கழுதையை குட்டி மீது வருகிறார் என்று தீர்க்கன் சொன்னானே, அதை போலவே அப்படி வருகின்ற ஆண்டவரை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படி வருகின்ற ஆண்டவர் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் the whole ஆன்மான்றாங்களே, ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே, அவருடைய 2ஆம் வருகையிலே, மாரநாதா ஆண்டவரே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அவருடைய வருகையிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும்? ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகிற மூன்றும் ஒன்று சேர்ந்து எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. கருமையானவர்களே, ஒருவேளை இன்றைய நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் வந்து விடுவாரே ஆனால் நான் எங்கே போவேன்? இதை சிந்தியுங்க. ஐயா, கத்தி பிரசங்கம் பண்றேனே ஆலயத்திலே, நான் எங்கே போவேன்? தெருவில் கத்தி பிரசங்கம் பண்றேனே, நான் எங்கே போவேன்? கூட்டத்திலே கத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே நான் எங்கே போவேன்? முதலாவது என்னை நான் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே நான் காணப்படுவேனா? நான் காணப்பட வேண்டுமானால் என்னுடைய குற்றங்கள் கழுவப்பட வேண்டும், என் தீமைகள் அகற்றப்பட வேண்டும், நான் பரிசுத்த உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாய் செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய வருகையிலே, மாரநாதா என்று சொல்கிறார்களே, ஆண்டவரே வாரும் என்று மகிழ்ச்சியோட, நிறைவோட, நிம்மதியோட, தெளிந்த புத்தியோட நான் சொல்ல முடியும். மாரநாதா ஆண்டவரே வாரும் என்று சொல்லி இல்லை என்று சொன்னால், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாய் பரிசுத்தமாய் காக்கப்படவில்லை என்று சொன்னால் நான் ஐயோதான், எனக்கு ஐயோதான். ஐயா, நான் பிரசங்கம் பண்ணனே, ஐயா நான் ஜெபம் பண்ணனே, ஐயா நான் ஆல் நைட் பிரேயருக்கு போனனே, ஐயா நான் அநேக ஆயிரம் மக்களுக்கு தான தர்மம் பண்ணனே, நோ யூஸ். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் எதுவுமே யூஸ் கிடையாது. ஐயா, எதுவுமே ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதான் லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அப்படியானால் நீங்கள் நான் என்ன பண்ணன்றதை திட்டமா சொல்றாரு பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி, எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, மனுஷகுமாரன் வரப்போகிறாரே, மேகம் மீது இயேசு ராஜா வேகம் வராரு என்று சொல்றோமே, அந்த ராஜா வருவதற்கு முன்னால் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு முன்னால நான் நிக்கணையா, என்னை அவர் ஏற்றுக்கொள்ளணையா அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்பொழுதும் ஆல்வேஸ் பிரேயர். இன்னைக்கு முழு இரவு ஜெபம் என்று சொல்கிறார்கள், 24 மணி நேரம் ஜெபம் என்று சொல்கிறார்கள், ஆயத்த ஜெபம் என்று சொல்கிறார்கள். ஐயா, அறுவடை திருவிழாவிலே பணம் கொட்டுவதற்காக ஜெபங்களை கொட்டி தீர்க்கிறார்கள். அமாவாசை ஜெபம் என்று சொல்கிறார்கள், பௌர்ணமி ஜெபம் என்று சொல்கிறார்கள். இந்த ஜெபம் எல்லாம் ஜெபம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய வருகையிலே என்ன சொன்னார் பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணுமா? விழித்திருந்து ஜெபியுங்கள். ஐயா, தூங்கிட்டாங்க. 5 கன்னிகைகள் தூங்கிட்டாங்களே, 10 பேர் தான் தூங்கினாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாத கன்னிகைகளை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் சந்திக்கணும்னா நம்மை போல ஒரு துரதிர்ஷ்டசாலிகள் யாருமே இல்லை என்று தான் பொருள். ஆகவே நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்கள் எவர்களோ அவர்கள் ஆண்டவருடைய வருகையில காணப்படுவார்கள் என்பதை நிச்சயமாய் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வருகையை குறித்து தேவனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாய் திறந்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரமும் மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் ஒரு நேரம் இருந்தால் வீடுகளில் சென்று படியுங்கள். இயேசுசாமி அவரா சொல்றாரு, அவருடைய வருகையில செழிப்பு இல்லையா, பஞ்சம் இருக்குமா, பூமி அதிர்ச்சிகள் காணப்படும், நிலநடுக்கங்கள் காணப்படும். ஆகவே எல்லாமே அப்செட் டவுன், இந்த உலகமே மாற்றி அமைக்கப்படும். அப்பதான் அவர் வருவார். அப்படியானால் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளதாக
ஒருவேளை முன்னதாகவே அவருடைய வருகைக்கு முன்னதாகவே மரித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முதலாம் வருகைக்கு பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்பொழுது கல்லறைகள் திறந்து ஆண்டவரோடு கூட போகிறார்கள். ஆண்டவரே வாரும் என்று சொல்கிறோமே, வருகின்ற ஆண்டவர் லேசா வரலையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய வருகை வேத வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக தான் வருகிறார். அப்படியானால் அவருடைய வருகையின் போது கிறிஸ்துவில் மரித்த மக்கள், கிறிஸ்துவில் மரித்த குடும்பம், கிறிஸ்துவில் மரித்த திருச்சபையார் ஆவிக்குரிய மேனியை அடைந்து அவரோடு கூட போவார்கள். மகிமையான காட்சி. அதான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள். இதுதாங்க விசேஷம். இவங்க யாரா அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் மாத்திரமே. ஐயா, என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்தி போட்டேன்னா அவங்களெல்லாம் கிடையாதுங்க. ஐயா, நான் பாவியா இருந்தேன் அவங்களாம் இல்லை. நான் திருடனா இருந்தேன், கொள்ளைக்காரனா இருந்தேன், கபடனா இருந்தேன், சூதுவாதை நிறைந்தவனாய் காணப்பட்டேன், அவர்கள் எல்லாம் அல்ல. கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறவர்கள் யாரானா அழிவில்லாதவர்கள். அழிவில்லாதவர்கள் யாரானா அந்த மகிமையான நாளிலே காணப்படுகின்ற எழுந்திருக்கின்ற சகல பரிசுத்தவான்கள். படிங்க. அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் சொன்னா பரிசுத்தவான்களாகிய நாமும், ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாமும், விசுவாசத்தால் கட்டப்பட்ட நாமும், அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் என்ன பண்றோமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படியானால் எச்சரிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த மாரநாதா நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவரே வாரும் என்று லேசாக சொல்வதல்ல. மாய்மாலமான திருப்பணியை செய்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி அல்ல. யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார் பாருங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறார். அப்பதான் என்ன சொல்றாங்க படிங்க. 14ஆம் வசனம், யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை, இயேசு செய்த அந்த மகத்தான அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்ததை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவருமான தீர்க்கதரிசி என்றார்கள். வந்துட்ட தீர்க்கதரிசிய மறுபடியும் என்ன சொல்றாங்களா? உலகத்தில் வருகிறவருமான தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மாரநாதா என்று சொல்கிறோம், ஆண்டவரே வாரும் என்று சொல்கிறோமே. அந்த ஆண்டவரே வாரும் என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் ஐயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற காத்திருக்கிறது. அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதுதான் யோவான் 6:4 சொல்றாரு. இந்த அற்புதத்தை செய்த இந்த மனிதன் இவர் மெய்யாகவே ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. ஆகவே என்ன வந்தாலும், புயல் போன்று, பூகம்பம் போன்று, நில அதிர்வுகள் போன்று நாம் சந்திக்கின்றோமே, பலவிதமான அதிர்ச்சி ஊட்டும் செயல்பாடுகள், இவைகள் எல்லாம் வரும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வருகையிலே எல்லாம் காணப்படும். கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கிலே மறையும் என்று சொல்கிறார். ஆகவே எல்லாமே அழிவுக்குரியதாக எல்லாமே காட்டப்படும். ஆனால் அழிவுக்குரியதாக எல்லாம் காட்டப்பட்டாலும் அழியாமல் விதைக்கப்பட்டிருக்கின்ற விதைகளாகிய அந்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கின்றவர்களும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த வேத வார்த்தைகள் நிறைவேறுவதுதான் ஆண்டவருடைய வருகையின் காலம். ஆகவே அந்த வருகையின் காலத்திலே நாம் சஞ்சரிப்பதற்கு முன்னதாக நாம் எச்சரிக்கையாய், விழிப்புள்ளவர்களாய், ஜெபிக்கின்றவர்களாய், அன்புள்ளவர்களாய் மாறுவோம். 2வது காரியம் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நம்பிக்கையும் அன்பும் வெளிப்பட. முதலாவது வேத வார்த்தைகள் நிறைவேற அவருடைய வருகையிலே ஏன் காணப்படுகிறான்னா, வேத வார்த்தைகள் நிறைவேறதான் அவருடைய வருகை இருக்கிறது. 2வது நம்பிக்கையும் அன்பும் வெளிப்பட. என்ன சொல்றார் படிங்க. அந்த 1 கொரிந்தியர் 16:22 மறுபடியும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அன்பு கூறணும். பாட்டு மட்டும் பாடுற அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எப்படிங்க? எவ்வளவு மகத்தான பொய்களை சொல்கிறோம். என் மனைவியிடத்திலே, என் குடும்பத்திலே, என் உறவுகள் மத்தியிலே, என் திருச்சபையிலே, என் தேசத்திலே
நான் அன்பு கூறவில்லையே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை கையிலே ஏந்தி கொண்டு போயிருக்கிறேன், ஆலயத்திலே வணங்கி கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், முழு இரவு ஜெபம் என்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் செய்தும் கூட என்னுடைய வாழ்க்கையில இயேசுதான் என் ரட்சகர் என்ற நம்பிக்கை இல்லை, இயேசுதான் என்னுடைய அன்பு என்ற அன்பை நான் வெளிப்படுத்தவில்லையே. இந்த அன்பு வெளிப்பட ரோமர் ஆட்சியிலே சபைகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டது. சீசர் தான் அந்த ரோமருடைய தலைவர், சீசர் தான் ஆண்டவர் என்ற நிலைக்கு வந்தார்கள். யார் மறுத்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் உடனே அவர்களுக்கு சிறைச்சேதம், கொலை செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் யூதர்கள் புறஜாதிகளாய் புரிந்து கொள்கின்ற வகையில் ஷாலோம் என்று சொல்வார்கள். ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்த்தா ஷாலோம் என்று சொல்வார். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். இன்றைய நாட்களிலே கூட அநேக கிறிஸ்தவர்கள் இன்னொருத்தரை பார்த்தா என்ன சொல்ற, மரணாதா என்று சொல்கிறோம். அப்படியானால் ஆண்டவரே வாரும், இந்த நம்பிக்கையோடு சொல்கிறோம், என் இயேசுவே நீர் வாரும், வருவார், வரத்தான் போகிறார், வரப்போகிற ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கின்ற நியாயாதிபதியாய் வருகிறார். வேதத்திலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்கய்யா, இயேசு இன்று ரட்சகர், சேவியர், நாளை நியாயாதிபதி. ஐயா, நியாயாதிபதியாக வருகின்ற ஆண்டவருக்கு முன்னதாக நான் எந்த சாக்கும் போக்கும் சொல்வதற்கு இடமே இல்லை. நான் எதையும் சொல்லி தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒருவேளை அவர் ரட்சகராய் இருக்கும் பொழுதே தப்பித்துக் கொண்டால் வழியுண்டு. ஆகவே இன்றைய ரட்சணை நாள் நம்பிக்கையோடு அன்பை பகிர்வோம், அன்பினை புரிந்து கொள்வோம், அன்பினாலே செயல்படுவோம். அப்படி செயல்படும் பொழுது அநேக மக்கள் கிறிஸ்துவின் கூட்டுக்குள்ளாய் வருவதற்கு நாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறோம். அவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவர்கள், அவர்கள் மாத்திரமே எழுந்திருப்பார்கள். மல்கியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடந்து போவோம். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தீர்ப்பிடுகின்ற காலத்திலே எப்படி தீர்ப்பெடுக்கப்படுவார்கள் என்பதை வேதம் நம்பிக்கையோடு சொல்கிறது. இதாங்க நம்பிக்கை. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் நீதியையும் நியாயத்தையும் உண்மையும் செய்கின்றவனுக்கும் துன்மார்க்கமாய் கர்த்தருக்கான அருவருக்கான காரியங்களை செய்து கொண்டிருப்பவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற உன்னதமான ஊழியனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாமல் பணத்திற்காக, போலியாக, பகற்றிற்காக என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் ஜனத்தை பாதுகாக்க வேண்டும், எனக்கு திரளான ஆஸ்தி வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஊழியனை போல வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆண்டவர் அழகா சொல்றாரு மல்கியா புஸ்தகத்துல. நான் 3ஆம் அதிகாரம் 18வது சொல்றாரு, இதோ இயேசுடைய வருகையை தீர்ப்பிடுகின்ற காலம். எப்படியா தீர்ப்பிடுறார்னா வித்தியாசத்தை கொடுக்கிறார். யார் உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் எவன், அவர்களை மாத்திரமே மறுரூபமாக்குகிறார், அவர்களை மாத்திரமே மறுபிறவியாக்குகிறார், அவர்களை மாத்திரமே தமிழத்திலே சேர்த்துக் கொள்கிறார், அவர்களை மாத்திரமே அன்பினால் அழைப்பார். மற்றவர்கள் அழிந்து போகக்கூடிய ஜீவ தண்ணீரில் அல்ல, அக்னியிலே என்னாலும் தள்ளப்படுவார்கள். யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக அதில் யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடந்து போவோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் தான் தேவனாலே பிறந்தவர்கள்? நம்பிக்கையோடு அவருக்கு அன்பானவர்களாய் அப்படி வருகையிலே காணப்படுகிற மக்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் யாருன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே காணுகின்ற ஊன் இயல்புகளுக்கு நாம் அடிமைகள் ஆகிவிடாதபடி மேசியா மூட நம்பிக்கைகளை ஒழித்து பிறந்தாரே அவ்விதமாய் நாமும், அவர் எவ்விதமா அவருடைய பிறப்பே பார்த்தீங்கன்னு சொன்னா மூட நம்பிக்கைகளை எதிர்த்த பிறப்பு தான் அவருடைய பிறப்பு. ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்பு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்வது பெருசல்ல. அந்த பிறப்பு எப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய பிறப்பு மாம்ச இச்சையினால் உண்டான பிறப்பு அல்ல. அவருடைய பிறப்பு ஊன் இயல்பினால் ஏற்பட்ட பிறப்பு அல்ல. அவருடைய பிறப்பு விடுதலை தருகின்ற பிறப்பு, ஒரு மேசியாவான பிறப்பு, அவர் செத்தாலும் மீண்டும் வருகின்ற ஒரு பிறப்பு. ஆகவே தான் அந்த 2ஆம் வருகையில மாரநாதா என்று எதிர்நோக்கி இருக்கிறோமே, ஆண்டவரையே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த வருகையில இருளில் காணுகின்ற மக்கள்,
வெளிச்சத்திலே காணப்படுவார்கள். இருளிலே புலம்பி தவித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே அனைவரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அவருடைய வருகையிலே நான் ஆடையின்றி இருந்தேனே, எனக்கு ஆடை கொடுத்தாயா கேட்பாரு. அப்ப நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எப்பொழுது ஆடை இல்லாமல் இடத்துல வந்தீங்க? கிறிஸ்துமஸுக்கு நான் ஆயிரமான ரூபாயிலே செலவு பண்ணி ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டேனே, என் குடும்பத்துக்கு உடுத்தி விட்டேனே, தெருவில் இருக்கின்ற அங்கலாய்க்கின்ற ஒருவனை அன்போடு நான் காணவில்லையே. இதாங்க கிறிஸ்துமஸ். இதுதான் ஆண்டவரே வாரும் இரண்டாவது வருகையிலே கேட்கப்படுகின்ற கேள்வி முதலாம் வருகைக்கே பாத்திரமுள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவே முதலாம் வருகையிலே ஆண்டவர் பிறந்த பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்மால் இயன்ற வரையிலே நம்பிக்கையோடு பிறருக்கு உதவி செய்வோம், அன்பை செலுத்துவோம். அவ்விதமாய் அன்பை செலுத்தும் பொழுது இரண்டாம் வருகையிலே நாம் காணப்படுவோம். ஆகவே முதலாவதாக நம்முடைய வருகை, ஆண்டவருடைய வருகை, அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக வரப்போகிற வருகை. இரண்டாவது வருகை மக்கள் மீது மக்கள் கொண்டிருக்கிற அன்பை சோதிப்பதற்காக, நம்பிக்கையை சோதிப்பதற்காக வருகின்ற வருகை. மூன்றாவது வருகையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தருடைய வருகையிலே முதலாவதாக நாம் பார்த்தது அவருடைய வருகை, அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய வருகை மக்கள் நம்பிக்கையோடு அன்பினை சேர்த்து பிறருக்கு வழங்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்வதற்காக. படிங்க. வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஐ அம் கமிங் வெரி சூன். அவன் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அவனுடைய கிரியை செயல்களின்படி அவர்களுக்கு நான் அளிக்கும் பலன், நான் என்ன பலன் கொடுப்பேன். ஐயா, நான் அநியாயம் செய்து கொண்டே இருந்தால் செய்து கொண்டே இருக்க. அதுக்கு முன்னால் இருக்க வசந்த பார்த்தீங்களா, அது தெரியும். அநியாயம் செய்யட்டும், நீங்க போய் அதற்கு சொல்லாதீங்க. நீங்க அநேக ஊழியர்கள் போயிட்டு ஐயா அவன் தப்பு பண்றான், நீயா உனக்கு என்ன தலைமையில உனக்கு என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லாத. அவன் பாரத்தை அவன் சுமக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது, வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார். ஆகவே இயேசு வரப்போகிறாரே, வருகின்ற அவரோடு கூட என்ன வருதுங்களாம், இந்த உலகத்திலே யார் யார் என்னென்ன நற்பலன் செய்தார்களோ நற்கிரியைகள் பேக்ல வருதுயா, தீசெயல் செய்தார்களோ தீசெயல் பேக்ல வருது. அதான் சொல்றாரு பாருங்க, எனக்கு கிளியரா சொல்ற பாருங்க, அவர்களோடு கூட. அப்படியானால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகளுக்கு தக்கதாக என் ஆண்டவர் அளிக்கின்ற பலனை கொண்டு வருவதாக இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகையில் இயேசுப்பட்ட வருகை இல்லைங்க. அந்த இரண்டாவது வருகையில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். அந்த இரண்டாம் வருகையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய கிரியைகள் ஒழுங்குள்ளதாய் காணப்படும். தானியேல் புஸ்தகத்திலே 12 2வது வார்த்தையிலே தானியேல் இவ்விதமாய் சொல்கிறான். படிங்க பார்க்கலாம். 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர், அநேக மக்களில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும். அங்க அழகா இந்த பூமியில இருக்கின்ற ஏராளமான கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்களே, இந்த கோடான கோடி மக்கள்ல பிரிக்கிறார் பாருங்க. அதான் கிரியைகளுக்கு தக்க விதமாய் பிரிக்கிறாரு. நித்திய ஜீவன், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆக 2 சாராரா பிரிக்கிறார். நித்தியமான ஜீவனுக்கு ஏதுவாக சிலரும், நித்தியமான நிந்தைக்கு ஏதுவாகிய சிலரும் பிரிக்கப்படுகிறார்கள். என் ஆண்டவருடைய வருகையிலே அவரவருக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது சொல்றமே, அவர் கொண்டு வராரியா. என்ன கொண்டு வராருன்னா, நித்திய ஜீவன் யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர் கொடுக்கிறாரு. நிக்கதோமு வந்தானே நடுராத்திரில வந்து, ஐயா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் கொடு, எல்லா மக்களுக்கும் கொடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர வாயினாலே இன்று அரசாங்கமும் செய்வதில்லை, திருச்சபைகளும் செய்வதில்லை, கிராமத்தில் இருக்கின்ற பல்வேறு இயக்கங்களும் செய்வதில்லை. எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்குறது இல்லையா? எதெல்லாம் ஒன்று தூக்கி வச்சிருக்கிறாங்க, இல்லை இவங்களே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் சொல்ற நித்திய ஜீவனையும் நித்திய நிந்தையையும் ஆண்டவர் பிரித்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடந்து போவோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும்
நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் நீதி உள்ளவர். வரப்போகிற தேவன் நீதி உள்ளவர், சத்தியம் உள்ளவர், பரிசுத்த உண்மை உள்ளவர். அப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் அநீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் நீதி உள்ளவர். அவருடைய வருகையிலே நம்முடைய கிரியைகள் கணக்குக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நான் இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள் உண்மையாய், நீதியாய், சத்தியமாய் செய்தேனோ, தர்மமாய் செய்தேனோ, அவருக்கு மகிமையாய் செய்தேனோ, அந்த காரியங்கள் கணக்கில் எடுத்தப்படும். ஆகவே அவரோடு கூட நான் சிங்காசனத்திலே ஆண்டவரே வாரும் வாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, மாரநாதா மாரநாதா என்று சொல்லி கொண்டிருக்கிறேனே, அப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிற நான் என் ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் என் கிரியைகள் பரிசுத்தமான கிரியைகளாய், உண்மையின் கிரியைகளாய், அநேக மக்களுக்கு உதவுகின்ற கிரியைகளாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, அவரோடு ஆண்டவர் சொல்றார், அவரோடு பிதாவின் சிங்காசனத்திலே நான் போய் அமர்ந்ததை போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, யார் இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை செய்து தீமைகளை அருசித்து வெறுத்து உண்மையான காரியங்களை செய்து உண்மைக்கு புறம்பான காரியங்களை வெறுத்து விடுகிறார்களோ அவர்களை அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், யாரா நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, சத்தியத்தை கேட்கிற எங்கேயோ வழிபோகனை போல ஒரு நாள் கேட்கலாம், அவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எங்க உட்காரப்படுவார்களா? என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் என்னோட கூட உட்காருவார்கள். எனக்கு அருமையான இதாங்க என் மாரநாதா 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 என்று எங்கி கொண்டிருக்கிறோமே, புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, ஆண்டவரே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருடைய வருகையிலே அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவருடைய வருகையிலே அவருடைய நம்பிக்கையும் அன்பும் நிறைவேறும். ஆண்டவருடைய வருகையிலே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் இடரல் அடையாதபடி இயேசு எப்பொழுது வருவார் என்ற எண்ணத்தோட 2000 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இந்த கேள்வியை. இயேசு எப்பொழுது வருவார், இயேசு எப்பொழுது வருவார் அப்படி ஒரு பக்தன், ஒரு அருமையான சகோதரன் எழுதினார். இயேசு வரவே மாட்டார் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கையும் ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர். இயேசு வரவே மாட்டார். ஆகவே திருச்சபையின் விசுவாசமும் நம்பிக்கையும் அழிந்து போய் இருக்கின்ற காலத்திலே வேதமே நமக்கு ஆதாரம். வேதம் தாயே நமக்கு ஆதாரம். வேத புத்தகம் தான் நமக்கு மாறாத பிரமாணம். அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம். அதிலே திட்டமாய் சொல்கிறது, இதோ நான் வருகிறேன் மாரநாதா என்று சொல்கிறார். ஆகவே வருகின்ற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகத்திலே கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். இதுதாங்க உண்மை. இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். எப்போ வராது தெரியாது. இன்னும் வருவார், வந்துடுவார். தாமதம் பண்ணார் எப்பனாலும் வருவார். எந்த நேரத்தில் இதோ திருடு வருகிற விதமாய் மாரநாதா நான் வருகிறேன் என்று சொல்கிறாரே. இரவிலே வருகிற விதமாய் வருகிற சொல்லார். இரவில் நாம் தூங்கியிருந்தோம்னா ஆண்டவர் தட்டுவாரா? அல்ல. அவர் வரும்போதே நமக்கு விழிப்பு வந்துடும், அலர்ட் வந்துடும். இதோ இயேசு ராஜா வருகிறார், நீங்கள் எல்லாம் எழுதுங்க. கிறிஸ்துவுக்குள்ளதாய் மரிக்கின்றவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே ஆண்டவரோடு இணைந்து போவார்கள். இந்த உலகத்திலே நன்மையான காரியங்கள் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே மறுஜென்மம் ஆக்கப்படுவார்கள். ஆகவே எனக்கு அன்புள்ள இறை மக்களே, மாரநாதா மாரநாதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே வாரும் வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய வருகையில காணப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன் ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது கிருபைகள் மகா பெரியது, உமது வல்லமையான செயல்கள் மகா பெரியது. நீர் வரப்போகிறீர் என்பது உண்மையும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது சாமி. நீர் வரப்போகிறீர் என்றாவது ஒரு நாள் எங்களை சந்திக்கப் போகிறேன். நீர் சந்திக்கும் பொழுது நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் தெய்வீக சமாதானம் யாவரோடும் செய்தி கேட்ட அத்தனை நல்ல நிலைத்திரு நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you all.